அண்மை செய்தி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிவண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் சில மணி நேரங்கள்ல புயலாக வலுப்பெற இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டு நிலப்பரப்பை நோக்கி அது மிக வேகமாக நகர்ந்து வருகிறது. குறிப்பாக மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்துல தமிழ்நாட்டு நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்து வருகிறது. நாளைய தினம் மதியம் புதுவை, அதாவது காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கிறது. அப்பொழுது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வடகடலோர மாவட்டங்கள்ல அதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், அதே போல டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளைய தினம் தான் முக்கியமான தினம். ஏனென்றால் அந்த புயல் கரையை கடக்க இருக்கிறது. அதனால் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல அதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பது நாளைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவு என்பது இது நாளைய தினம் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இரவு இருந்தே அதிக மழைக்கான மழை பொழிவு என்பது தொடங்கிவிடும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நாளை கரையை கடக்கும் பொழுது அதிகப்படியான காற்று, அதே போல மழை இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். அது கரையை கடந்து உள்ளே செல்லும் பொழுது ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், தஞ்சாவூர், அதே போல பாத்தீங்கன்னா திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழையும், உள் மாவட்டங்கள் அது கரையை கடந்து உள்ளே செல்லும் பொழுது திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை என்பது நாளைய தினம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மதியத்திற்கு பிறகு அது கரையை கடந்து நாளை நள்ளிரவு கேரளாவின் காசர்கோடு, கண்ணூர் வழியாக அது அரபிக்கடலை அடைய இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிவண்ணன்.